மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் சொந்த ஊர் சேலம். நான் என் சொந்த ஊருக்கு போகணும். கையில் காசு கம்மியாக இருக்குது. ஒரு 600 ரூபா இருந்தால் கொடுக்கலேன். நான் ஊருக்கு போகணும்னு நான் அனுப்பிடுறேன் தம்பி. என்கிட்டலாம் காசு இல்லை, மாதிரி அட்ரஸ் போய் கேட்டுக்கோங்க. ஷான் ஐயா ஒரு நிமிஷம். ஐயா 500 ரூபாய் தான் இருக்குது, பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, நான் ஊருக்கு போய்ட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும்மா. நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. ஐயா பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு வழி தெரியுமா? தெரியும்மா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி சார். ஷான் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? காசு வச்சுட்டே இல்லைன்னு போய் சொல்கிற. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண பழகு. எனக்கு அவரை பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு, கையில் ஒரு பேக் கூட இல்லை. எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்திருப்பாரு. போகிற இடத்துலாமா தூக்கிட்டு வருவார். சரி வா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. இவரை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். உன் காசை வாங்கிட்டு போய் ஏதோ பண்ண பார்க்குறாரு. அவர் பின்னாடியே போனால் என்னன்னு தெரிஞ்சிடும். வா. அவர் ஊருக்கு போகிறது தான் காசு வாங்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு அவரை சந்தேகப்படுற? இங்கே பாரு, இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இவன் குடிக்க தான் காசு வாங்குறான், எனக்கு நல்லா தெரியும். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்ட்டு. நம்ம பாவமேனு காசு கொடுப்போம், எல்லாருக்கும் இந்த மாதிரி காசை வாங்கிட்டு டாஸ்மாகில் போய் குடிச்சு கிடப்பானுங்க. இதெல்லாம் 4 வார்த்தை கேட்டால் தான் அவங்களுக்குலாம் புத்தி வரும். ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அவருக்கு நிஜமாவே காசு தேவைப்படுது. பார்க்கறதுக்கே எவ்வளோ பாவமாக இருக்காரு பாரு. பார்க்க பாவமாக இருக்கா? எத்தனை பேர்கிட்ட இப்போ நம்மகிட்ட ஏமாத்துற மாதிரி காசு வாங்கியிருப்பான். இவங்களுக்குலாம் இதே வேலையாக போச்சு. இன்னைக்கு அவனை பிடிச்சி வாங்கல அவனுக்கு இருக்குடி. சார் உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சார். நான் சேலம் வரைக்கும் போகிறதுக்கு பணம் கிடச்சிருது. நான் அதான் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கேன் சார். ஏன் சார் காசை வாங்கிட்டு வேற எங்கேயாச்சும் போய் செலவு பண்ணுவேன்னு நினச்சிங்களா? ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் தப்பாக நினச்சிட்டோம். மா நீங்கள் பண உதவி பண்ணியிருக்கீங்கம்மா, நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. ஐயா நிறைய பேர் இப்படி தான் ஊருக்கு போக காசு இல்லைன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி காசு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு டாஸ்மாகில் போய் குடிச்சுக்கு படுக்கிறாங்க. ஐயா அதனால தான் எல்லாத்தையுமே சந்தேகப்படுற நிலைமை ஆயிடுச்சு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நீ தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்ட. நிறைய பேர் இப்படி பண்ணுறதுனால தான் தெரியாமல் சந்தேகப்பட்டுட்டேன் உங்களை. இந்த மாதிரி நான் நிறைய காசு இழந்திருக்கேன். அதனால தான் யாருக்கு உதவணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் ஏமாத்துறவங்களா இருக்காங்க. யார் மேலாம் சந்தேகப்படுறோமோ அவங்க தான் நல்லவங்களா இருக்காங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது உண்மைதாம்மா. எனக்கு காசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் போயிட்டு வரேன் சார். நான் போயிட்டு வரேம்மா. இந்தா நீ ஆசைப்பட்டு கேட்ட ஃபோன். ஏங்க ஃபோன்லாம் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க? இதோட விலையே 40,000 ரூபாய் இருக்கும். நீங்களே 35,000 ரூபாய் தான் சேலரி வாங்குறீங்க. எப்படி வாங்குனீங்க? இஎம்ஐல போட்டிங்களா? இஎம்ஐலாம் இல்லை, ரெடி கேஷ் தான். ரெடி கேஷா? எப்படி? லஞ்சம் தான். நான் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை. என்கிட்ட பட்டா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆதார் கார்டு மாற்றணும்னு நினைக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் வேலையை சீக்கிரமாக முடிச்சு தரேன்னு சொல்லி 500,000 லஞ்சம் வாங்கிடுவேன். ப்ரைவேட் கம்பெனியை விட கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பளம் கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி பயங்கரமாக சம்பாதிச்சிடலாம். சி உங்களுக்கு வெக்கமா இல்லை? லஞ்சம் வாங்கின காசுல போய் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க அப்பா எவ்வளவு நேர்மையான ஆளு, நீங்க என்ன இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? ஆமாம், அவர் நேர்மையான ஆள் தான். அதனால அவர் என்ன சம்பாதிச்சாரு? கடைசி வரைக்கும் வறுமையிலிருந்து ஏழ்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. இவ்வளோ ஏன், அவர் இறந்து போனதுக்கு காரணமே அவரோட நேர்மை தான். அப்பா என்னப்பா கையில் 1000 ரூபாய் வச்சுட்டு இவ்வளோ சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க? நிஷான், எனக்கு இதை ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தாரா? கிஃப்டா? ஆமாம், நான் போஸ்ட் ஆஃபீஸில் என் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். ரோடில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பை இருந்தது. அதை திறந்து பார்த்தா கொட்டு கொட்டாக பணம்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் திரும்பி திறந்து பார்த்தா அதில் ஒரு பில் நோட் புக் இருந்தது. அதில் ஒரு நம்பர் இருந்தது. அதில் ஃபோன் பண்ணோன்னே அந்த பணத்தோட ஓனர் வந்து வாங்கிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். இந்த பணத்தை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் சார். ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி சேர்த்து வச்ச பணம் சார் இது. காணாமல் போச்சுன்னு சொன்னோன்னு ரொம்ப பயந்துட்டேன் சார். உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் இந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க சார். இதுவே வேறு யாராவது இருந்தாங்கன்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சார். ரொம்ப நல்லவராக இருக்கீங்க சார். என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க சார். கவலைப்படாதீங்க தம்பி. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க காசுக்கு நான் ஆசைப்படவே மாட்டேன். அப்படி ஆசைப்பட்டால் என்னை கடவுள் தண்டிப்பார். நீங்கள் நேர்மையாக சம்பாரிச்ச பணம் அது எப்போவுமே உங்கள் கையை விட்டு போகாது.
சார் இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோங்க சார். இல்லை வேண்டாம் தம்பி. சார் இது உங்கள் நேர்மை கிடைச்ச பரிசு சார், வச்சுக்கோங்க சார். சரி தம்பி. சார் உங்களை மாதிரி நேர்மையான ஆள்லாம் பார்க்கவே முடியறதில்ல சார். ரொம்ப நன்றி சார். அவர் தானே எனக்கு இது கிஃப்டே கொடுத்தாரு. பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பணத்தை நீ இப்போ எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த காசை வச்சு உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம்ப்பா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. அது நம்ம காசு இல்லைடா, இன்னொருத்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க காசு. அதை போய் திருட சொல்ற? டேய் ஷான், கடவுள் நமக்கு எவ்வளோ தரகிறோம் அதை வச்சு நிம்மதியாக இருக்கணும்டா. அவன் காசை நான் எடுத்துட்டு வந்திருந்தேன்னா அவன் விட்ட சாபத்தில் நாசமாக போயிடுவேன்டா. அது எனக்கு வேண்டாம். நம்ம எப்போவுமே நேர்மையாக இருக்கணும்டா. தபார், திருட்டு படத்தில் தான் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா அந்த ஆப்ரேஷன் எனக்கு வேண்டாம்டா. அந்த காசை மட்டும் அவர் கொடுக்காம எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா அந்த காசை வச்சு அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாரு. அதை விட்டுட்டு நேர்மை அது இதுன்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு. இங்கே பாரு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான், எனக்கு பென்ஷன் கூட கிடையாது. இந்த மாதிரி பண்ணி ஏதாச்சும் சம்பாரிச்சாதான் நாளைக்கு சாப்பாட்டு கஷ்டப்படாமல் இருப்போம். நல்லவனா இருந்தா கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுக்கணும். அவர் உயிர் போற நிலைமையில கூட கடைசி வரைக்கும் யாரு காசையும் எடுக்கக்கூடாதுன்னு நேர்மையா இருந்து செத்து போனார். ஆனா நீங்க ஏங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? நீங்க லஞ்சம் வாங்குறவங்களாம் யார் தெரியுமா? மாசத்துல 20ஆம் தேதிக்கு மேல அக்கௌண்ட்ல 500 ரூபாய் வச்சுட்டு மீதி இருக்க 10 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க பாரு, அவங்களோட காசு. நீங்க லஞ்சம் வாங்குறதுனால பாதிக்கப்படுறது பணக்காரங்க கிடையாது, ஏழைங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த லஞ்ச பணத்துல வாங்கின போன் எனக்கு தேவையில்லை. கௌசி, என்ன மேலேயும் கீழே போயிட்டு வந்துருக்கீங்க? சார் தண்ணி குடிக்க போனேன் சார். 2 நாளுக்கு ஒரு ஃபைல் கேட்டேன், என்னாச்சு அது? சார் ஒரு 2 மினிட்ஸ். 2 நாள் என்ன கழட்டிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. நீங்க என்னடா சொல்றது என்னடா கேட்கறதுன்னு உட்காந்துருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்லை சார். என்ன அப்படிலாம் இல்லை? ஆஃபீஸில் வேலை பார்க்க என்ன ஒரு டிசிப்ளின் வேணாமா? பிடிச்சிருந்தா இருங்க, இல்லை வேற அப்படி போயிட்டே இருங்க. உங்களை யாரும் பிடிச்சி வைக்கிறது இல்லை, புரியுதா? புரியுது சார். போங்க. சார் வர சொல்லியிருந்தீங்களாமே. ஷான், காலையில் என்ன பிரச்சனை? காலையில் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஹவுஸில் ஒழுங்காக வேலையே பார்க்க மாட்டாங்க. நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டாங்க சார். அப்படியா? நீங்கள் சொல்கிறதுல நம்புற மாதிரி இல்லையே. நீ டீம் லீடர் ஆனால் என்ன வேணாலும் பேசுவியா? என்ன என்னவோ பேசி வச்சிருக்க? சார் யாரோ என்னை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க சார். எவர் இங்கே வந்து யாரும் போய் சொல்லலை. கேமரா இருக்கு. தான் தான் பெரிய ஆள், தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பேன். தபார், உன்ன மாதிரி திமிர் படித்த விட நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி திமிரோடு இருந்தவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. உட்காருமா. ஷான், கௌசல்யா மன்னிப்புகள். சார் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான்லாம் எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணலையா? இப்படிதான் ஒரு எம்ப்ளாயி எல்லாருக்கு மரியாதை குறைவாக பேசுவியா? டீம் லீடரால என்ன வேணாலும் பண்ணுவியா? ஷான், ஒரு நல்ல தலைவன் ஆகணும்னா என்ன தகுதி வேணும் சொல்லு. அதிகாரம் பண்ணி வேலை வாங்க தெரியும் சார். கிழிஞ்சது போ. உன் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்க தெரியணும். அவங்கள நல்ல வழிகாட்டணும். அவங்கள அதிகாரம் பண்ண நீ இல்லை, புரியுதா? கௌசி டெய்லி மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? சாரி கௌசல்யா. பரவாயில்ல சார். ஷான், நம்ம ஆரம்பித்த இடத்த எப்போவுமே மறந்துடக்கூடாது. நான் முதல்ல மெக்கானிக் ஷீட்டில் வேலை செஞ்ச ட்ரெஸ்ஸை இன்னுமே டேபிள் கீழே வச்சுருக்கேன். அது எனக்கு தலைகடை எப்பப்போ ஏறிடுச்சோ அப்போல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்லும், நீங்கள் உன்னோட வாழ்க்கையை இங்கே தான் ஆரம்பித்தேன், நீங்கள் இந்த நிலைமையில் வந்திருக்கேன்னு சொல்லும். நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த தலைகடை மட்டும் நமக்கு வந்துடவே கூடாது, புரியுதா? புரியுது சார். ஐம் சாரி. சாரி இல்லை, வேண்டாம். இனிமேல் நம்ம கீழே வேலை செய்கிறவங்களை யாரையும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, புரியுதா? புரியுது சார். 2 பேரும் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துங்க. தம்பி, அடுத்த மாதம் வீட்டு உனக்கு 15,000 ரூபா கொடுத்துருக்குப்பா. 15,000மா? சார் 4 மாதத்துக்கு முன்னாடி தானே 10,000 ரூபாய் இருந்த வாடகை 12,000 ஜாஸ்தி பண்ணீங்க. இப்போ திரும்ப ஜாஸ்தி பண்ண என்ன சார் அர்த்தம்? அப்படி தான் பண்ணுவேன். விலைவாசியில் ஜாஸ்தியாக இருக்குல்லப்பா. அப்படி வாடகை கொடுக்க முடியலன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. காலி பண்ணணுமா?
ஏங்க இவர் எதுக்கு நம்மளை இந்த வீட்டை காலி பண்ண சொல்றாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னொருத்தர் இந்த வீட்டுக்கு அதிக வாடகை தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான். என்னம்மா சொல்ற? என்ன தம்பி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நான் ஃபோட்டோவில் பார்த்தேன் சார், நல்லா இருக்கு வீடு. ஆனால் ஏதோ ஃபேமிலி இருக்காங்க போல. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த மாதம் காலி பண்ணி வச்சிடுறேன். வீடு பிடிச்சிருக்குல்ல, 1,00,000 ரூபாய் அட்வான்ஸு, 20,000 ரூபாய் வாடகை. ஓகேவா? எனக்கு ஓகே தான் சார். சார் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? ஏன் சார் ரெடி பண்ணுறீங்க? நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. பிடிக்கலையா இல்லை எங்களை விட யாராச்சும் அதிகமாக வாடகை தரேன்னு சொன்னாங்களா? அப்படிதான். நான் வீட்டில் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஆணி அடிக்கிறீங்க. தண்ணி அதிகமாக செலவழிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, அதிகமாக செலவழிக்கிறீங்க. அப்புறம் சொந்தக்காரங்க அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொன்னேன், சொந்தக்காரங்க வந்து 20 நாள் 20 நாள் தங்குறாங்க. முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றீங்க. சார் வீட்டில் 4 பொருள் மாட்டணும்னா ஆணி அடிக்க தான் செய்வாங்க. வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னா தண்ணி செலவாக தான் செய்யும். அப்புறம் சொந்தக்காரங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லாதீங்க. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன, வெஜ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன சார்? அது மட்டுமா, கரண்ட் பில் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதுக்கு சேர்த்து தானே நாங்கள் காசு கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல 100 யூனிட் ஃப்ரீயாக தராங்க. ஆனால் நீங்கள் அதுக்கும் சேர்த்து தானே காசு வாங்குறீங்க. எங்களுக்குன்னு என்ன தனி மீட்டரா இருக்கு? தனி வீடு இருந்தால் தனி மீட்டர் இருக்கணும்னு தெரியாதா? 4 வீடுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு மீட்டர் வச்சிருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ கரண்ட் செலவு பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியல. நீங்கள் சொல்கிறது தான் கரண்ட் பில்லுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்பி கட்டிட்டு இருக்கோம். போன மாதம் நாங்கள் அந்த வீட்லேயே இல்லை, ஆனால் 1,200 ரூபா கரண்ட் பில் போட்டிருக்கீங்க. நாங்கள் கம்மியாக தான் கரண்ட் யூஸ் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அதிகமாக கரண்ட் பில் போட்டு கொடுக்குறீங்க. இதுக்கெல்லாம் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுக்கவா? இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. நான் இந்த வீட்டு ஓனர், நான் காலி பண்ணி சொன்னால் நீங்கள் காலி பண்ணோம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேரில் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா உங்கள் மேலே தான் சார் கேஸ் போடுவாங்க. என்ன, நான் என்ன பண்ணல? நீங்கள் என்ன பண்ணீங்களா? சார் இப்போ ரீசெண்டாக வந்த டெனன்ட் ஆக்ட் படி 3 மாதம் வாடகை தான் நீங்கள் அட்வான்ஸாகவே வாங்கணும். ஆனால் நீங்கள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கீங்க. எங்களுக்கு 6 மாதம் அட்வான்ஸ் கேட்டிருக்கீங்க சார். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி சார் இருக்குது? வெளியூர்லேருந்து வேலை தேடிங்க வந்தால் எங்களெல்லாம் ஏமாற்ற பார்க்குறீங்களா? எங்களை சொல்லணும் சார். சொந்த ஊரில் சொந்த வீடை விட்டுட்டு இங்கே பொழப்புக்காக வரோம். நீங்கள் என்னடானா ரத்தத்தை உரியிற மாதிரி எங்கள் காசு உரியிறீங்க. இப்போ என்ன, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் அடுத்த மாதமே காலி பண்ணிக்கிறோம் சார். அப்படி சொல்லிட்டு போ. சும்மா ஏதோ அதிகமாக பேசிட்டு இருக்க. நீ கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை அடுத்த மாதம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். நீ கிளம்புற வேலையை பாரு. என்னங்க சார் உங்கள் வீட்டு சாவி? அது ஒயிட் வாஷு, கிளீனிங் சார்ஜஸ்ஸு, அப்புறம் அந்த உடஞ்ச பொருள் செலவில் போக நான் மீதி பணம். ஆமாம், உங்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைச்சிருக்கா? நாங்கள் சொந்த வீடு வாங்கிட்டோம். சொந்த வீடா? எப்படி? போன மாதமே லோன் போட்டு அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாடகையாக கொடுக்குறத நான் இஎம்ஐ கட்டிப்பேன். கொஞ்ச நாளில் அந்த வீடு எனக்கு சொந்தமாயிரும். சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எங்களை மாதிரி வாடகை இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தின எந்த ஹவுஸ் ஓனரும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. ஏப்பா, ஹலோ. தம்பி, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்கப்பா. நீ எப்போ வர? நான்லாம் ஒன்றும் வாடகைக்கெலாம் வரல. நான் வேறு நல்ல வீடு பார்த்துட்டேன். நல்லா இருக்கிறவங்களை அடித்து துரத்திட்டு நிறையா வாடகை தரேன் தானே எனக்கு நீ வீட்டை விடுற. நாளைக்கு இதே நிலைமை தானே எனக்கும். சரியான பேராசை பிடிச்சேன். நீ பையா போனேன். அதிகமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு போயிட்ட போல. அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுண்ணா. என்னடா? நம்ம கடையில் சோலை இருக்கார்ல, அவர் உங்களை ஏமாத்திட்டு இருக்காருண்ணே. சோலையா? அண்ணே நம்ம வழக்கமாக ஜென்ரல் சர்வீஸ்க்கு 1000 ரூபா வாங்குவானே, ஆனால் சோலை எக்ஸ்ட்ரா 500 ரூபான்னு 1500 ரூபா வாங்குறாருண்ணே. அந்த 500 ரூபாவை அவர் பாக்கெட்டுக்கே போட்டுக்கிறாருண்ணே. என்னடா சொல்கிற? அண்ணே இது மட்டும் இல்லை, நம்ம கடைக்கு இந்த பொருள்லாம் வாங்கணும்ல, அந்த பில்லையும் எக்ஸ்ட்ரா காசு சேர்த்து அதுவும் அவரே எடுத்துக்கிறாருண்ணே. இல்லடா, அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன். சோலை சொல்லுங்கண்ணே. நம்ம கஸ்டமர்கிட்ட ரெகுலராக சார்ஜ் பண்ணுறது 1000 ரூபாய். நீங்கள் 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணி 500 ரூபாய் அடிக்கிறீங்களா? ஆமாண்ணே. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? உங்களை நம்பி தானே கடையை விட்டுட்டு போகிறேன். உங்களுக்குலாம் 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், கேட்டப்பெல்லாம் லீவ் கொடுக்கறதுக்கு காட்டுற விசுவாசமா இது? இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, மரியாதை வேலையை விட்டு கிளம்புங்க. அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் வேணும்னு பண்ணலண்ணே. என் நிலமை அப்படி இருந்துச்சுண்ணே. எனக்கும் குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சுண்ணே. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை.
அவங்களுக்கு வேற வைத்தியம் பார்க்கணுண்ணே. அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடன் எல்லாமே வேற அடைக்கணுண்ணே. பிள்ளைங்கள நல்ல ஸ்கூலில் வேற சேர்க்கணுண்ணே. அதனால தானே தெரியாமல் பண்ணிட்டேனே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. உங்கள் காலில் வேணா விழுகிறேண்ணே. சோலை, இன்னும் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாமல் போச்சு. போங்க போய் வேலையை பாருங்க. சரிண்ணே. இந்தாங்க சோலை, இந்த மாதத்துக்கான சம்பளம். அண்ணா, சம்பள பணம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குண்ணே. எனக்கு 18,000 தானே சம்பளம். 20,000 இருக்கும் போலண்ணே. அட, இந்த மாதம் எல்லாருமே கொஞ்சம் சம்பளத்தை ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். அண்ணா, நாங்களாம் உங்களுக்கு நேர்மையாக இருந்தோம், நல்லா வேலை செஞ்சு கொடுத்தோண்ணே. அதனால நீங்கள் எங்களுக்கு காசு அதிகமாக போட்டீங்க. அவர் உங்களை ஏமாத்திருக்காருங்க. சோலைக்கு எதுக்கு எனக்கு அதிகமாக சம்பளம் போட்டீங்க? தப்பு என் மேலே தான்ப்பா. எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். சோலை இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு போதுமான சம்பளத்தை கொடுத்துட்டா நீங்கள் ஏன்ப்பா கடையிலேருந்து காசு எடுக்க போகிறீங்க? எல்லாம் என் மேலே தானே தப்பு. இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் ஏதாச்சும் காசு தேவை இருந்துச்சுன்னா தயக்கப்படாமல் என்கிட்ட கேளுங்க. சரிண்ணே. ஒரு முதலாளி தொழிலாளி செய்கிற வேலைக்கு நியாயமான சம்பளத்தை கொடுத்தாலே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது. சோலை, என்னை மன்னிச்சிருங்க சோலை, நான் உங்களுக்கு தப்பாக புரிச்சுக்கிட்டேன். பரவாயில்லப்பா. உங்க அக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டில் இருக்க போறாங்க? ஊர்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஏய், இப்போ அவங்க வீட்டில் இருந்தால் என்ன பிரச்சனை? இப்படி கேட்குறது உங்கள் அசிங்கமா இல்லை? அதை நான் தான் கேட்கணும். உங்க அக்காவுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, எங்கேயாச்சும் போய் தொலை வேண்டியது தானே? ஒன்று விட்டேனா பாரு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பேச்சு கேட்டுட்டு இருக்க. அவனை உனக்கு கொஞ்சம் சோறு போடுறான். இப்போ எங்கள் அக்கா டிவோர்ஸ் ஆனால் என்ன? உங்க அக்காக்காக என் மேலே கை வைக்க வரியா நீ? உங்க அக்கா இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப நீ அவங்களை கிளம்ப சொல்றியா இல்லையா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை கௌசி. ஊருக்காக வாழாத, உனக்காக வாழு. எங்கள் அக்கா அவளை அவங்க கூட குடும்பம் நடத்த முடியல, டிவோர்ஸ் ஆகி வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை? நாளை பின்ன உனக்கும் இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்தா இப்போதான் ரியாக்ட் பண்ணுவியா? சும்மா சம்மந்தம் இல்லாம என்கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. இங்கே பாரு, உனக்கு அக்காவோட வலிய வேதனையும் தெரியாது. தெரிஞ்சா இப்பெல்லாம் பேச மாட்டேன். தம்பி, சொல்லுங்கக்கா. காலையில் டிஃபன் வேணாம், ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன். அக்கா, ஒரு 2 நிமிஷம் தான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டே போயிடலாம். இல்லை பரவாயில்ல. அக்கா வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஷான், நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினச்சிக்க மாட்டியே? சொல்லுக்கா. நான் அடுத்த மாசத்துலேருந்து வேற வீடு பார்த்து போகலான் இருக்கேன்டா. அக்கா என்னக்கா பேசுற? இல்லடா, உன் ஒய்ஃப் பேசினதை நான் கேட்டேன். அவளுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னால உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை? நான் வேணா போயிடுறேன்டா. அக்கா என்னக்கா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை வீட்டு விட்டு போன்னு சொல்றதுக்கு அவளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது ஏன் வீடுனா அது உன் வீடும் தானே. அப்பா நம்ம 2 பேருக்கு சேர்த்து தானே கட்டி கொடுத்தாரு. நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. எனக்கு கல்யாணம் ஆனோடனே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட எனக்கு தெரியல. உனக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு, அதை பாத்துக்க. அக்கா லூஸ் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதக்கா. நீ சாயங்காலமா பேசிக்கலாம். கௌசி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பேசுறதெல்லாம் அக்கா கேட்டுட்டாங்க. தண்ணி கொடுத்துன போறேன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்க? கேட்கணும்னு தானே பேசினேன். இங்க பாரு, நாளைக்கு நமக்கு டிவோர்ஸ் ஆகி உனக்கு அந்த நிலைமை வந்து உன் வீட்டில் இருக்கும்போது யாராச்சும் இப்படி பேசினாலும் நல்லா இருக்குமா? கஷ்டமா தானே இருக்கும். அப்போ அதே மாதிரி தானே எங்கள் அக்காவுக்கும் இருக்கும். ஆல்ரெடி எங்கள் அக்கா டிவோர்ஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. நீ என்னன்னா அதை புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அக்கா தான் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தா. இந்த வீட்டில் அவ இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நான் யார்ட்டுமே சொன்னது கிடையாது. கொஞ்சம் தயவு செஞ்சு எங்கள் அக்காவோட நிலைமை புரிஞ்சுக்க. இப்போல்லாம் பேசாத. அவங்களுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். ஏங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். உங்க அக்கா இனிமே இங்கே இருக்கட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க அக்கா வந்தோடனே அவங்ககிட்டயே நான் மன்னிப்பு கேட்டுறேன். பேச்சு புரிஞ்சுக்கிட்டே. சார், நீங்கள் ஆர்டர் பண்ண பர்கர் சார். தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போயிருங்க. திரும்ப இந்த பக்கமே வந்துடாதீங்க. கொடுங்க, நான் தான் ஆர்டர் பண்ணேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது கடையில் விற்கிற பொருளை வாங்கி சாப்பிடாதேன்னு? உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்ப நான் எதனா சாப்பிடுவேன்? காசு வேஸ்ட் தானே. காசு போனா திரும்ப வரும், ஹெல்த் போச்சா திரும்ப வருமா? இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நம்ம சாப்பிடவே கூடாதுக்கா. எப்பவுமே நம்ம சாப்பிட்ற பொருள் நல்லா செரிமானமாக தான் பார்த்து சாப்பிடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆயில் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிடவே கூடாது. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுலலாம் என்ன மட்டும்தான் இருக்கு. டெய்லி எப்போ பார்த்தாலும் பாஸ்தா, பிரெட் ஆம்லெட், முட்டை புசுன்னு தின்னுட்டு இருக்க. இப்படி சாப்பிட்ட உடம்பு என்ன வருது? அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு டேஸ்டே இல்லாத இட்லி சாம்பார்லாம் சாப்பிட முடியாதுடா. நான் சொல்றதை கேட்காம இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்க, ஒரு நாள் உடம்பு முடியாம ஆக போகுது பாரு. அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். எனக்கு தெரியும், நீ மூடு. ஸ்வீட்டு. ஏய், ஸ்வீட்டு மேல கை வச்சா பிச்சிருவேன்.
அவர் சொல்கிறது உண்மைதான். உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த டிசீஸ்னால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாட்டு முறை தான் காரணம். நான் படித்து சொன்னேன் டாக்டர், ஒன்றுமே ஒழுங்காக கேட்கல. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு மெடிசன் எழுதி தரேன், அதை கரெக்டாக சாப்பிடுங்க, இல்லைன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும். டாக்டர், மாத்திரை இனிக்குமா? ஓட்டனா பாரு. இந்தா மருந்து புடி. உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நல்லதா சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிடுன்னு. நான் கேட்குறப்பெல்லாம் என்னை மதிக்காமல் நடந்துக்கிட்டல. இப்போ பாரு, ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரத்தில் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம கூடலாம் கடைசி வரைக்கும் யாருமே வரமாட்டாங்கக்கா. நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது நம்ம உடம்பு மட்டும்தான். அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இப்போ கேன்சர் ஏதாச்சும் வந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நம்ம இப்போ சாப்பிட்ற சாப்பாடு தான் 10 வருஷம் கழிச்சு நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ணோம். ஒரு தடவை தானே வாழ்கிறோம், அதனால ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டேன்டா. இனிமேல் அப்படி சாப்பிட மாட்டேன். அதுதான்க்கா நானும் சொல்கிறேன். வாழ்கிறது ஒரு தடவை தான் வாழ்கிறோம். அந்த ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழலாம்ல. நீ பீஸா பர்கர்லாம் சாப்பிடவே வேணான்னு சொல்ல. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுக்கா. அப்படி சாப்பிட்டுருந்தீங்கன்னா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உணவே மருந்துன்னு என்ன சும்மாவா சொன்னாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? நம்ம அம்மா அவங்க உடம்ப ஒழுங்காக பார்த்துக்காததுனால தான் சீக்கிரமே இறந்து போயிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி இருக்குமாக்கா? இப்போ நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டாதான் வயசானதுக்கப்புறம் நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும். இதெல்லாம் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கக்கா. இனிமேவாச்சு திருந்தி ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிடுக்கா. சரிடா. என்ன சரி? இப்போ நீ திருந்திட்டேன்னு நான் எப்படி நம்புறது? எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைடா. நான் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டா சரிக்கா. இனிமையாவது கரெக்டாக சாப்பிடு. டேய் நில்றா சார், அவனை புடிங்க சார், திருடிட்டு போனா சார், புடிங்க சார் அவனை. சார் பிடிங்க சார். ஏடா திருடவா பார்க்குற? அண்ணே இல்லைண்ணே, அந்த மருந்து மட்டும் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் ப்ளீஸ்ண்ணே. சார் பொருளை கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. நான் கரெக்டாக இருக்கு ப்ரோ. ஏண்டா பார்க்க ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்க, திருடுற? நல்ல வேலை சார், உனக்கு பிடிச்ச கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. இல்லை 1000 ரூபா மதிப்புள்ள பொருளை திருடிட்டு போயிருமா திருட்டு போய. இப்போலாம் போலீஸில் தான் சார் பிடிச்சி கொடுக்கணும். இருடா போலீஸ் கால் பண்ணுறேன். அண்ணண்ணே, அது எங்கள் அம்மாக்காக வாங்கினேண்ணே. எங்கள் அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்கண்ணே. டாக்டர் அந்த மருந்து கொடுக்க சொன்னார். அப்படி இந்த மருந்து கொடுக்கலாம் அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாருண்ணே. நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பண்ணே. அந்த மருந்து வாங்குற விட்டு என்கிட்ட காசு இல்லைண்ணே. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கண்ணே. அந்த மருந்து மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. டேய் நீ எக்கடை கட்டு போ, அதே என் கடையில் வந்து திருடுற. உன்னெல்லாம் இருடா போலீஸ் ஆண்டா பிடிச்சி கொடுக்கணும். இல்லைண்ணே போலீஸ்லாம் வேணாண்ணே ப்ளீஸ்ண்ணே. போலீஸ்லாம் கால் பண்ணாதீங்கண்ணே. நீ உண்மையை சொல்கிற போய் சொல்கிறேன்னு எனக்கு அப்புறம் தெரியும். திருட்டு போயில இருடா, உன்னை போலீஸ் ஆண்டா பிடிச்சி கொடுக்கணும். ப்ரோ கொஞ்சம் இருங்க. அவன் தான் அம்மாவுக்கு உடம்பு முடியாதுன்னு சொல்கிறான். போலீஸ்லாம் கூப்பிடாதீங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ணவா ப்ரோ நான் கடன் நடத்திக்கிட்டு இருக்கேன். ப்ரோ மருந்து தேடி அவன் என்ன பண்ண போகிறான்? அந்த மருந்து எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். 1000 ரூபா ப்ரோ, 500 ரூபா தான் கொடுத்தான். இந்தாங்க கொடுங்க. டேய் தம்பி, உண்மையிலே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலையா? ஆமாண்ணே, உண்மையாலுமே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலண்ணே. எனக்கு நீ பொய் சொல்கிற உண்மையை சொல்கிறியான்னு தெரில. இப்போ நான் உன் வீட்டுக்கு வருவேன். உண்மையிலே உங்கள் அம்மாவுக்கு முடியலைன்னா இந்த மருந்தை உனக்கு கொடுப்பேன். அப்படி மட்டும் இல்லை, நானே போலீஸ் கால் பண்ணி உன்னை மாட்டி விட்ருவேன்டா. இல்லைண்ணே, நான் உண்மையை தானே சொல்கிறேன். வாங்கண்ணே போய் பார்க்கலாம். சார் என்னை மன்னிச்சிருங்க சார். அவன் என் தம்பி தான் சார். ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா சார். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஐயோ இல்லைம்மா, நிலைமை எனக்கு புரியுது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா எந்த பையனாக இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பான். சார் எங்கள் அப்பா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டாங்க சார். எங்கள் அம்மா தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மா கட்டட வேலைக்கு போய் அங்கே இருக்க டஸ்ட் அலர்ஜினால நுரையீரலில் பாதிப்பு வந்துருச்சு சார். அதனால் அம்மாவில் வேலைக்கு போக முடியல சார். என்னையும் படிக்க வைக்க முடியல. நான் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறேன் சார். இவன் ஸ்கூல் படிச்சுட்டே பார்ட் டைமாக ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான் சார். நாங்கள் வாங்குகிற சம்பளம் எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்க முடியல சார். அதான் லூஸ் மாதிரி பண்ணிட்டான். சாரி சார். ஐயோ இல்லை பரவாயில்ல தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கள் அம்மாவோட மருந்து செலவை நானே பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் இங்கே பக்கத்தில் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். நீ ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே வந்து வேலை பாரு. உனக்கு நான் நல்ல சம்பளம் போட்டு தரேன். நீ இதை பற்றி கவலைப்படாதடா. என் பாரு பிரசாந்த், இதுவே வேறு யாராச்சும் இருந்தால் நேரம் போலீஸில் ஒன்று பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இது நல்லவராக இருக்கிறதுனால ஒன்று எதுவும் பண்ணாமல் விட்டுருக்காரு. நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் திருட மட்டும் கூடாது. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அப்பா மட்டும் உயிரோடு இருந்தால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரா? இனி எந்த ஒரு சூழ்நிலை நான் திருடவே மாட்டேங்க்கா.
டேய் கபோல் இந்த 5000 ரூபாய் நீ தான் எடுத்தியா? அட ஆமாக்கா, நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆனிச்சுல, அதான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பசங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? அந்த பணம் எதுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதுல போய் எடுத்திருக்க. ச்சீ. அக்கா, பணத்தை எடுக்காதானே எடுக்காதுன்னு சொல்லு, அதை விட்டு இந்த அடிக்கிற வெள்ளம் வச்சுக்காத. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா நம்ம அப்பா வாழ்ந்த அந்த வீட்டை அடமானம் வச்சுதான் என்னை படிக்க வச்சாங்க. மா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா? நம்ம அப்பா கடைசியா விட்டுட்டு போனதே இந்த வீடு மட்டும்தான். அதை போய் பேங்க்ல அடமானம் வச்சு எஜுகேஷன் லோன் வாங்குறேன்னு சொல்ற. இப்ப இந்த வீட்டை வச்சுதான் என்ன படிக்க வைக்கணும் ஏதாவது இருக்கா? மடி கௌசி, உங்க அப்பா சாகும்போது கடைசியா சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிரு, நம்மள மாதிரி அதுங்க கூலி வேலை செய்வானா, அதுக்காக இந்த வீட்டை வித்தாவது படிக்க வச்சிருன்னு சொன்னாரு. மா இப்ப எதுக்குமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ படிக்கிறதுக்காக இந்த வீட்டை அடமானம் வைக்க போற, நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனீன்னா அந்த வீட்டை மீட்டுற போற, அவ்வளவுதானே. இன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். சரிம்மா. 1 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா சாகும்போது இந்த வீட்டை எப்படியாச்சும் மீட் எடுத்துன்னு சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. நான் படிச்சு முடிச்சதோ வேலை கிடைச்சி கஷ்டப்பட்டு அந்த லோனை கட்டிட்டு இருக்கேன். லோன் கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அக்கா மன்னிச்சிருக்கா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன். உனக்கு காசோட அருமை சுத்தமா தெரியல. நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு தேதி 20 ஆகுது. இன்னும் 10 நாள்ல லோன் கட்டணும். எப்படியாச்சும் இந்த காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர. என்னடா இவன் தான் நீ சொன்ன ஃப்ரெண்டா? ஆமாண்ணே, ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்த்து போட்டு விடுங்கண்ணே. மெக்கானிக் வேலை தெரியுமா? தெரியாதுண்ணே. சரி போய் கார்லாம் தொடச்சு கழுவு. சரிண்ணே. என்னடா இதெல்லாம் தொடச்சியா? ஆண்ணே முடிஞ்சுண்ணே. சரி கடையெல்லாம் கூட்டி போய்க்கிடு. சரிண்ணே. அண்ணா என்னடா வேலைலாம் முடிஞ்சா? முடிஞ்சுண்ணே. ம் சரி, இந்தா இன்னைக்கு வேலை பார்த்ததுக்கு சம்பளம். என்னடா பார்க்குற? ஒன்றும் இல்லைண்ணா. போ. இந்தாக்கா குடி. ஏதடா இவ்வளோ காசு? நான் தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மெக்கானிக் கடையில் வேலை செய்கிறேன்க்கா, அங்கே கொடுத்த சம்பளம் தான் அது. என்னை மன்னிச்சிருக்கா, நான் அனாவசியமாக அந்த 5000 ரூபா எடுத்து செலவு பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கும் போது தான் அது சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு புரிஞ்சு. இப்போ புரியுதா காசோட அருமை என்னன்னு? காசு செலவு பண்ணுறது ஈஸிடா, ஆனால் அதை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். அடுத்தவங்க காசை எடுத்து ஈஸியாக செலவு பண்ணிடலாம், ஆனால் அதை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு புரியுதா இப்போ? ஆமாக்கா, நம்ம அப்பா அம்மாவுக்கும் இப்படி தானே வந்திருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க. இது கூட புரிஞ்சிக்க தெரியாத பையனாக நான் இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிருக்கா, எனக்கு இப்போ தான் பணத்தோட அருமையே புரியுது. இனிமேல் நான் அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டேன். Meriba Paneer Soda. I trust Meriba.